சிக்கன் கைமா கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தேங்காய், 2 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4 கிராம்பு வச்சுருக்கேன், 2 துண்டு பட்டை வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது கூடயே நம்ம ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கிற கைமா இப்போ இது நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு உருண்டையாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய